குழுவில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ தான் தீபாவளி முடிஞ்சு நிறைய பேர் இப்போ வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் எல்லாம் போய் கொண்டிருப்பீங்க. இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தகவல், இன்னும் ஓரிரு வாரங்களில் ஒரு புதிதாக ஒரு கோர்ஸ், ஒரு ப்ரோக்ராம் செய்யலான் இருக்கிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி நம்ம புல்லாகி பூடாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகின்னு சொல்லுவார். அதாவது இப்போ நம்மலாம் இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே பல பிறவிகளில் நம்ம வேறு வேறு பிறவியிலிருந்து மனிதர் பிறவிக்கு நம்ம உயர்ந்து வந்திருக்கிறோம். மனித பிறவியிலிருந்து அடுத்த நிலை என்பது கடவுள் நிலை. கடவுளுடைய நிலைக்கு நாம் போக வேண்டும். அப்படி நம்ம அதுக்கு போகணும்னு சொன்னால் அதற்குன்னு சில முயற்சிகள் உண்டு. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு பயிற்சியாக இதை செய்து அந்த நிலையை அடைகிறாங்க. அந்த வகையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குருமார்களும் இந்த தியான முறையில் மொத்தம் 112 தியான முறைகளில் ஏதாவது ஒரு முறையை கடைப்பிடிச்சு தான் அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருக்கணும். இதை சிவன் பார்வதிக்கு உபதேசம் பண்ண ஒரு 112 முறைகள். இப்போ நம்ம இந்த மாடர்ன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் 112 இந்த தியான முறைகளில் எந்த முறை நமக்கு சூட்டபிளாக இருக்குதோ, நமக்கு பிடிச்சிருக்கோ, அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அந்த தியானத்தை, அது தியானம் செய்கிற மாதிரியாவே தெரியாது, அது நாம் செய்து கொண்டு வரும் பொழுது மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு நாம் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இதை நான் கைட் பண்ணலான் இருக்கிறேன். இப்போ நிறைய பேர் யாராவது ஒரு குருமார்கள் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க பொதுவாக ஒரு முறையை சொல்லி கொடுப்பாங்க. அது மேபி உங்களுக்கு அது சூட்டபிளாக கூட இருக்காது. அதனால் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிஷ்யன் ஒரு குரு கீழே ஒரு 10-12 வருஷம் சேவை செய்யணும். சேவை செய்யும் பொழுது அந்த குரு அந்த சிஷ்யனுடைய உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த குருவாக இருப்பார். அந்த காலகட்டம் வரும் பொழுது இந்த 112 தியான முறைகளில் அவருக்கு, அந்த சிஷ்யனுக்கு பொருந்தக்கூடிய முறையை உபதேசம் பண்ணுவார். அது அவருக்கு பொருந்தி வரும். அவரும் மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு உயர்த்தப்படுவார். அந்த வகையில் நான் இந்த இடத்துல இந்த 112 தியான முறைகளையும் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நான் செஞ்ச கோர்ஸ்லேயே இது ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கோர்ஸு. நான் ஏற்கனவே வாஸ்து கோர்ஸ் எடுத்திருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதக கிளாஸு, அடுத்து தர்ப்பணம் சம்பந்தமாக 3 மாத கோர்ஸு. இது எல்லாமே எல்லோரும் இதில் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் இந்த கோர்ஸுக்கு மட்டும் செலக்டிவ் பீப்புள், குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு, அது ஆள் எவ்வளோ குறைவாக வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு மக்கள் அந்த பக்குவம் முக்கியம். இந்த பக்குவம் என்று வரும் பொழுது யார் யாருக்கெல்லாம் இது தேவையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எப்படியும் 45 வயசுக்கு மேலேயாவது இருக்கணும் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனு. ரெண்டாவது, நான் பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு நான் பக்குவத்தில் இருக்கிறேன். அதாவது பொருளாதாரம் என்னை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லைன்ற ஒரு மனநிலையில் இருக்கணும். நீங்கள் ஒரு சில பேர் 45 வயசுலேயும் அந்த பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டேடியாக இருக்க மாட்டீங்க. இப்போ இதில் வரக்கூடியவங்க அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆக்கும் இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு.
அதனால் பொருளாதார நிலையிலையும் ஓரளவுக்கு நான் வந்து ஓகே ஒரு திருப்தியான நிலையில் இருக்கிறேன் அப்படின்றவங்க அடுத்து உண்மையிலேயே ஆர்வம் இருக்கணும். அடுத்தடுத்த கட்ட விஷயங்களை நான் வந்து மனித நிலையிலிருந்து இறை நிலைக்கு நான் வந்து போவதற்கான ஒரு சின்ன ஆர்வமாவது இருக்கணும். ஆர்வம் இல்லாமல் நான் வந்து இதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது இது வந்து ஒரு மனசு சம்பந்தமான ஒரு பாடம் கிடையாது. மனசை வந்து கடக்கிறதுக்கான ஒரு பாதை இது. அடுத்து 3வது குவாலிஃபிகேஷன் வந்து நான் தமிழில் தான் பேசுவேன். ஆனால் விஷயங்கள் வந்து அந்த நாம் வந்து படிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் படிப்போம். அதை நான் தமிழில் உங்களுக்கு விளக்குவேன் இந்த முறைகளை. அதனால் இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு பாடமாக அமையும். அதனால் இதில் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினோடனே நான் சொல்லக்கூடிய புத்தகத்தை நீங்கள் ஆன்லைனில் வாங்குங்க. அந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும். அப்புறம் கூகுள் மீட்டில் அன்றைக்கி என்றைக்கு கிளாஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் உங்களுடைய டைமை ஒதுக்கி நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். இதுக்கு வந்து குரு காணிக்கை அப்படின்றது எனக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு குரு காணிக்கையில் கொண்டு வர முடியாத ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்கள் குரு காணிக்கை இல்லாமல் இதை கற்றுக்கொள்வதும் நல்ல விஷயம் கிடையாது. அது ஆழமாக பதியாது. அதனால் அது நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொகையை நான் சொல்லுவேன். அதனால் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும். அதாவது இன்னும் அதுக்கு ரெடியாக இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என் மாதிரி யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கலாம். அதனால் இப்போதைய நிலையில் யார் யார் வந்து தயார் இல்லையோ அதை பற்றி இதை நினச்சி நீங்கள் எதையுமே வருத்தம் அடையாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் ஒரு பிரார்த்தனை வைங்க. அது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். நான் சொன்ன இந்த குவாலிஃபிகேஷனுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து மறுபடியும் இந்த ஆடியோவை கேளுங்க. நான் என்ன அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஆங்கிலம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணும், எழுத படிக்க தெரியணும். பொருளாதாரம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கணும். இதை மீறி சின்ன வயசில் இருக்கிறவங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து கூப்பிடலாம். எனக்கு தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப்பில். நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். உங்களுடைய ஆர்வம் இதெல்லாம் நான் பார்த்து தான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா வேணான்ற விஷயத்தை தெரியப்படுத்துவேன். அதனால் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் நம்பருக்கு 016-222-9780. இந்த விஷயம், இந்த ஆன்மீக விஷயம், ஆன்மீக ஆர்வலர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேபி உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். இது சிவன் பார்வதிக்கு உபதேசம் செஞ்ச ஒரு விஷயம். ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஆனால் ரொம்ப எளிமையாக போதிக்கப்படும். அதனால் அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.